வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பாலாஜிக்கும் ஆரிக்கும் நடுவில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை. அதுக்கு பாலாஜி தான் கல்ப்ரட்டாக இருக்காருன்றது தான் உண்மை. பாலாஜி எதை கேட்கும்போது ஆரி அவரோட விளக்கத்தை சொல்லிட்டு இருக்கும்போது கையை நீட்டி நீட்டி பேசிட்டு இருந்தாரு. அது அவருடைய இயல்பு தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில பாலாஜி கையை நீட்டி பேசாதீங்கன்னு சொல்றாரு. அப்ப ஆரி நீயும் கையை நீட்டி பேசாத அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் போய்கிட்டே இருக்கு. இந்த சமயத்துல தான் பாலாஜி நீங்க கையை நீட்டி பேசுறதா இருந்தா நானும் வேற எதாவது நீட்டி பேசுவேன் அப்படின்றத சொல்றாரு. இதனால அவர் ரொம்ப கோவம் அடைஞ்சு ஒரு ஆம்பளையா இருந்தா பண்ணி பாருடா, செஞ்சு காட்டுடா, நீட்டி பாருடான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டாரு. பாலாஜிக்கு இதே வேலை தாங்க. சொல்ல போனா அடுத்தவங்களை தூண்டி விட்டுட்டு அவங்க கோவத்து மூலயமா தன்னை தக்க வச்சுக்கிறாரு. ஏற்கனவே இவருக்கு ரெட் கார்டு கொடுக்கலாம் அப்படின்ற சூழ்நிலையில தான் இருந்தாங்க. அந்த கான்வர்சேஷனை நீங்களே கொஞ்சம் கேளுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது புரியும். புரியுதா? நீ கையா அப்படியே வாய்ஸா இருக்குங்க. நீ வாய்ஸா இருக்கு. நான் ஏத்தவே இல்லையா? நீ என்கிட்ட அந்த மாதிரி தேவையில்லாம் கை நீட்டி பேசலாம். என்கிட்ட சொல்ல நான் என்ன கை நீட்டி பேசான்னு சொல்லுவேன். நீ கை நீட்டி பேசாதப்பா. கை நீட்டி நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா கை நீட்டி அதுக்கப்புறம் நான் வேற ஏதாவது நீட்டி பேசுவேன். கை நீட்டி நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா கை நீட்டி அதுக்கப்புறம் நான் வேற ஏதாவது நீட்டி பேசுவேன். முடிஞ்சா நீ பண்ணிப்பாரு. சரி, முடிஞ்சா நீ பண்ணிப்பாரு. உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ பண்ணிப்பாரு. இருக்கேன். உங்களுக்கு இருக்கும்போது எனக்கு இருக்காதா? பண்ணி பாரு. சோறு தானே தின்றீங்க, நானும் அதை தின்றேன். புரியுதா? நீங்களும் சோறு தின்றீங்க, நானும் சோறு தின்றேன். நானும் உப்பு போடுறேன், நீங்களும் உப்பு போடுறீங்க. பண்ணு. உனக்கு சோறு உப்பு. எனக்கு ரத்தம் ஓடுது, உங்களுக்கு ஓடுது. பண்ணு. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தேன்னா நீ செஞ்சு பாரு இந்த வீட்டுல. பாருங்க, வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். ஆம்பளை கீம்பளைன்னு பேசுனீங்கன்னா அப்புறம் வயசுக்கு மரியாதை இருக்காது. நீ செஞ்சு பாருன்னா இல்ல, வயசுக்கு மரியாதை. பாத்தீங்களா, முழுக்க பாலாஜியோட கோவத்தால அடுத்தவங்களை டெம்ப்ட் ஆக்கி அந்த டெம்ப்ட் மூலியமா தன்னை வசப்படுத்திக்கிறாரு. இது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஹவுஸ்மேட்டு கிட்ட போய் அவர் என்ன ஆம்பளையா இருந்தா கேட்டுப்பாரு, ஆம்பளையா இருந்தா கேட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரையும் தாம் பக்கம் இழுத்துக்கிட்டாரு. உண்மையா சொல்ல போனா ஆரிய கோவப்படுத்தி பேச வச்சது பாலாஜி தான். சோ கமல் சார் இதுக்காக என்ன பண்ண போறாரு, எது பண்ண போறாருன்றதெல்லாம் தெரிய போறதில்ல. ஏன்னா கமல் சார் போன தடவை இவருக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புவாங்கன்னு நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தடவையும் அதே போல ரெட் கார்டு கொடுப்பாரா இல்ல அட்லீஸ்ட் வார்னிங்காவது பண்ணுவாரா அப்படின்றது தெரியல. அப்படிப்பட்ட நிகழ்ச்சியில இவர் இப்படி கேவலமா பேசுறதும் அடுத்தவங்களை கேவலமா பேச வைக்கிறதும் மிகவும் வருத்தத்துக்குரியது. இதே போலதான் சுச்சியையும் ரொம்ப கேவலமா பேசினாங்க. ஆனா சுச்சிக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல, அதுதான் உண்மை. இதை பத்தியான உங்க கருத்துக்களை என்னன்னு பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா இது ஒரு கண்டிக்கத்தக்கது தான். திஸ் இஸ் சுரேந்திரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தமிழாவா என்னோடு.